மத்திய அரசின் கல்வித்துறை சம்பந்தமான அவ்வப்போதைய திடீர் என்ற அறிவிப்புகள் மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. இதில் புதுச்சேரி அரசு நிர்வாகம் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தும் போது அரசு பள்ளிகள் மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகளில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழக கல்வி வாரியத்தின்படி எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்துவது போன்று ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி கல்வி வாரியம் இல்லாததால் தமிழக கல்வி வாரியத்தின் அடிப்படையிலேயே இங்கு அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருமொழி கொள்கை மட்டுமே ஏற்கப்பட ஒன்று என்கின்ற அடிப்படையில் தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவற்ற ஒரு நிலைப்பாடு உள்ள சூழ்நிலையில் தமிழக கல்வி வாரியத்தை நம்பி இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் உள்ளிட்ட அரசு பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை அமுல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்பதை அரசு நிர்வாகம் உணர்த்த வேண்டும். பொதுவாக புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் அரசு கல்வித்துறையினுடைய கட்டுப்பாட்டில் 90% மேற்பட்ட எந்த தனியார் பள்ளிகளும் அரசின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பதில்லை. அரசு ஒரு பொது விடுமுறை விட்ட பிறகும் கோடைக்கால சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் பல பள்ளிகளில் மாணவர்கள் வரவழைக்கப்பட்டு மாணவர்களுக்கு இன்று வரை பள்ளிகள் திருட்டுத்தனமாக நடத்தப்படுகின்றன. இது சம்பந்தமாக எந்த தனியார் பள்ளிகள் மீதும் கல்வித்துறையானது ஒரு நடவடிக்கை எடுப்பதே இல்லை. அவங்க கொடுக்குற கையூட்டை பெற்றுக்கொண்டு பல கல்வித்துறை அதிகாரிகள் மாணவர்களுக்கு மன ரீதியில் பல்வேறு உளைச்சல்களை ஏற்படுத்துகின்ற விதத்தில் செயல்படும் தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக கல்வித்துறை அதிகாரிகளுடைய செயல்பாடு இருக்கின்றது. இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்றாகும்.